ஸோ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போடி நாயக்கனூர் போகிறோம். போடி நாயக்கனூர்லேருந்து நம்ம இன்றைக்கி போடிமெட்டுக்கு போகிறோம். ஏப்ரல் எண்டில் பிளான் பண்ணி மே எண்டில் வந்துடும். சாரி மார்ச் எண்டு தானே. இங்கே பாருங்க ரவுடி மாதிரி இருந்திருக்கான் பாருங்க. செயின்லாம் காமிச்சு நானும் ரவுடியா இந்த ஏரியாவில் பார்த்தே கிடையாது. நாங்களும் மூவிங்கில் தான் எடுத்தோம். ட்ரெயின் வளையிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. 1000 எது 1000 ரூபாயா? நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 1000 ரூபா. நம்ம நண்பர் ஹரிக்கு பஸ்ஸில் வந்தால் வாமிட் வருங்க. ஸோ அதனால் அவர் ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லிட்டு ரேட் எவ்வளோன்னு விசாரிக்க போனார். அவர் போடிமெட்டுக்கு 1000 ரூபான்ட்டார் ஆட்டோக்காரரு. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எங்களுக்கு. நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம், பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ட்ரெயின்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டுருக்கோம். நம்ம வாங்க உங்களுக்கு போடி நாயக்கனூர் ஊரை காமிக்கிறேன். டெம்பரேச்சர் சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே வந்து வெயிலே அடிக்கலைங்க, அதாவது சில்லுன்னு காமாக இருக்குது கிளைமேட்டு. ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து நம்ம போடிமெட்டுக்கு பஸ் எடுத்து நம்ம மேலே போகணும். மலை மேலே ஏறி அங்கே தான் வந்து ஒரு வியூ பாயிண்ட் வரும் நாங்கள். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ இது வந்து போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம நண்பர் ஒருத்தவர் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரேன் மோந்து பார்க்குறதுக்கு இருந்தாப்புல. இன்னும் ஆளை காண எலுமிச்சம்பழத்தை போய் எவனாவது சலூன்குள்ளே கேட்பானா? அந்த சலூன்குள்ளே போகிறேன் பாருங்க, என்ன பண்ணுறது அவனை வச்சுக்கிட்டு. ஸோ சாமி ரெஸ்ட் ரூமில் மென் உமனுக்கு எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்களேன். நீங்கள் போடிமெட்டு போகணும்னா மூணார் பஸ் பிடிக்கணும். இப்போ நாங்கள் போடுறது மூணார் பஸ் தான். போடிமெட்டுன்னு கேட்டு நீங்கள் இறங்கிக்கணும். மலை ஏறுற விஷுவலை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சில நேரங்கள் கழித்து ஸோ கைஸ் நம்ம வந்து போடிமெட்டை பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. இது வந்து ஹோட்டல் கைலாஷ்னு ஒரு ஹோட்டலுக்கு மேலே இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. 16 ப்ரோ அது வச்சுருந்தா டேமேஜ் ஆகாதுடா பைத்தியம். ஆமாம் அது ஒரு அப்பா ஃபோனு. அவங்க வாட்டர் ப்ரூஃப் அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க. நான் சும்மா விடுவேனா ப்ரோ? யாரை கேட்டு நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்க அப்படின்னு. தரமாக இருக்கு. வீடியோ ரெடி வீடியோ வாந்தி வரும் நான் சொல்லவே. இந்த ஃபோன் இங்கே இப்படி விழுந்தா என்னடா பண்ணுவீங்க? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அடைஞ்சிருக்காங்க வெளியே வளர்த்து ஹோட்டலுக்கு கடை நடுவில் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஏதோ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். மேலே போடிமெட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கடையில் எஸ்ஆர்எம்னு ஒரு கடை இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் அங்கே வச்சுட்டு ஏதோ ஸ்வீட்டு வாங்கலான்னு வந்திருக்கோம். இது வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளோடா? 10 ரூபா. 10 ரூபாவா? உனக்கு எதாவது வேணும்? என்ன இருக்குது? வாங்க வாங்க மஞ்சள் வாங்க. ஷேர் பண்ணுவோம்டா வாங்கி. இங்கே ஃபுல்லாக மழை பெய்யுது. நாங்கள் பாருங்க இந்த கடை தான் சாப்பிட்டோம். எஸ்ஆர்எம் அதுவும் மரமான சாப்பாடு. மலைக்கு சுட சுட கிடச்சிது. பிரியாணி பிளைன் பேக் எடுத்து வராங்களா? பேக் எடுத்து எடுத்து சொன்னோட அவங்க. அங்கே இருங்களா? ஆக்சுவலி நாங்கள் மழை பெய்யணும்னு ஆசைப்பட்டோம். ரொம்ப சூப்பராகவே மழை பெஞ்சது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்பவே அழகாக தெரியுங்க. நல்லா சில்லுன்னு நனைஞ்சிட்டு ஜாலியாக போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த இடமே. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து ஒரு கோயிலில் தான் இருக்கோம். இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இடமே. இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிச்சுங்க. காற்று பயங்கரமாக வீசு. இந்த மிஸ்ட்டு கலைஞ்சு போகிறதுலாம் அவங்களுக்கு
2 சோக்கு நிற்கிது எடுங்க. 2 சோக்கு. சரி, கீழே போய் ஃபால்ஸில் குடிக்கிறதா ஐடியா. இங்கேயே நல்லா நினைச்சிட்டோம் மழையில். அதாவது கைஸ், நான் வந்து vlog எடுக்க தான் அவன் கூட வந்தேன். பாருங்க உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க. பொடி லூசு, போடா மென்டல், பொடி பன்னி, போடா எருமை, பொடி சைக்கோ. போடா கிறுக்கா. அந்த நேரத்தில் ஒரு வீடியோ கூட எடுக்கல. கட்ட பறகு கொட்டை தெரிக்குது. கரெக்டாக நீங்கள் வரீங்க. இந்த கிளைமேட் கரெக்டாக வாங்க, சூப்பராக இருக்கு. இருக்கிற கொஞ்சம் முடியும் பறக்குதுங்க. நினைச்சதுக்கும் காத்துக்கும் குளிருதுங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபால்ஸில் குடிக்கிறதுக்காக இப்போ இறங்கிட்டு இருக்கோம் கீழே. ரோடே பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. பெருசாக இந்த ஏரியாவெலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆக்சுவலாக. பயங்கர குளிராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சு கேமராவில் வர மிஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ குளிருங்க. ஐஸ் புட்டியில் கையை வச்ச மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்குங்க. கையெல்லாம் அரைச்சு போச்சு. வாயிலே அடிக்க வீடியோ கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்களா? கைஸ், கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துக்கெல்லாம். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இங்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யுதுங்க. நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், தெரியுதா? மலையிலேருந்து வருது. ஆக்சுவலி மூணாருக்கு போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம மூணார் பஸ்ஸில் ஏறி போடிமெட்டுக்கிட்டோம்னா நம்மளை வந்து இறக்கிடுவாங்க. அந்த வழியில் தான் இருக்குது. ஓ, எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போலங்க அது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாத்து இப்போ வந்து எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு. இன்னொரு இடத்துக்கு போனோம். அதனால கொஞ்சம் பேண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி குரங்கணின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது. அங்கே போய் குளிக்க போகிறோம் திரும்ப. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாங்கள் காமிச்சோம்ல அந்த கோயில், அந்த கோயிலேருந்து 2 பெண்டு தான். திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு இருந்தால் நீங்களே பாருங்கள் என்ன பேர். ஷோர் வாட்டர் ஃபால்ஸ், காதல் கரை நீர்வீழ்ச்சி.
இந்த இடத்துல குளிக்க முடியும்னு நாங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் வி ஆக்சுவலி டுக் பாத். அதான் காதோல் பண்ணினா காதோல் இங்கே வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலிஃபண்ட் கிராசிங் ஜோன், லவ்வர்ஸ்க்கு ஏற்ற இடம். வந்தீங்கன்னா வீட்டு போயிடும். ஆமாம், ஆமாம். நீங்கள் வாங்கடானா வர மாட்டேங்கிறாங்க, வரதுக்கு மனசே இல்லை. அங்கே பாருங்க, நம்ம அந்த கோயிலில் நிலம் இல்லைங்க, அங்கேருந்து 2 பெண்டு தாண்டி வந்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். தரமாக இருக்குங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே. நெக்ஸ்ட்டு போடிமெட்லேருந்து செக் போஸ்ட்னு கேட்டிங்கன்னா இறக்கி விட்ருவாங்கங்க. நீங்கள் அந்த செக் போஸ்ட்டில் இருந்து குரங்கணிக்கு நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். போடிமெட்லேருந்து செக் போஸ்ட் வரணும்னு சொன்னேன் இல்லையா, பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம நண்பர் அபிஷேக்கு கரெக்டாக இயற்கை அழைப்பு வேறு வந்துருச்சு. என்ன பண்ணுறதே தெரில. அவனும் ரொம்ப நேரமாக அடக்கிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடி தேடி பார்க்குறோம், ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது இருக்கான்னு. எங்கேயுமே இல்லை. கடைசியில் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறோம். அந்த போலீஸ்கார் ரொம்ப நல்ல மனுஷங்க. என்ன சொன்னார்னா, இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பேக்கரி இருக்குமா, அங்கே போய் நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்கப்பா, அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னாப்புல. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், அங்கே பேக்கரின்ற ஒன்று இருக்கிற மாதிரி அடையாளமே இல்லை. அதுக்கப்புறம் அவனும் அடக்கியே வச்சுட்டேன். நாங்கள் அப்படியே போயிட்டோம். என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம குரங்கணியில் இருக்கோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, லேக் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா இங்கே வந்து எப்படின்னா குரங்கணிலேருந்து பஸ் எப்படின்னா பஸ் ஸ்டாப்லேயே, அங்கே போடி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது குரங்கணி. 11 மணி ஒன்று இருக்குது, இப்போ 2 மணி ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் மேலே போடிமெட்டு போயிட்டு வந்துட்டு அங்கே செக் போஸ்ட்டில் நிப்பாட்டினீங்கன்னா பஸ் அங்கே வரும். நீங்கள் அப்படியே அங்கே பிடிச்சி நீங்கள் குரங்கணி வந்துடலாம். 10 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து, இந்த செக் போஸ்ட்லேருந்து வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே ஏற மாதிரி இருக்குது. ஏறிட்டா தான் ஒரு கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு, கீழே போகிறேன். ஆனால் மேக்ஸிமம் இங்கே மழை மேலே பெய்யுதான், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ டக்குன்னு எல்லாம் குதிக்க போகிறோம். எல்லாம் பார்த்துக்கோங்க. ఏంట్రా చొక్కా లేకుండా మొండిగా నిలబడ్డావు? చొక్కా ఇది? இப்போதான் நாங்கள் சரியான எக்ஸ்பீரியன்ஸு, இது மறக்கவே முடியாது வாழ்க்கையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த இது ஏன் வீடியோவில் வரும்னு கேட்பீங்க. ஏன்னா கேமராமேன் எல்லாம் தண்ணியில் ஊசிட்டாங்க. ஸோ ஃபோன்லாம் உள்ளே வச்சாச்சு. மெதுவாக போ நான் நின்றேன். மெதுவாகவே போவோம், ஏன்னா மெதுவாக கூட. இப்போ என்னென்னா இங்கே ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது, ஆனால் தண்ணி ஓவர்ஃப்ளோ அதிகமாக வந்துட்டுருக்கு. மேலே முதல்ல குளிச்ச இடத்துக்கு பேரை சொல்கிறா, குரங்கணி. ஏற்கனவே சொல்லியாச்சா? குளிக்க வரது முன்னாடி சொல்லியாச்சு. கிளம்பும் போது சூப்பராக லேட்டு. சரி, ஓகே. இது எப்படி மாமர் தான் லேட்டு. அதான் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு. ஹரி இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, அவனை காமிடா. ஹரியை காமிடா. முன்னாடி போகிறான். தேடிட்டு இருப்பாரு. அவர் தான் தண்ணி உட்காந்து தண்டாடிட்டு இருக்கு. தண்ணியில் ஒழுங்கா நடக்க கூட தெரிலங்க. தண்ணியில் நடக்க சொன்னா தவழ்ந்துட்டு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குது. நம்ம அங்கே குளிச்சோம், அது வந்து இங்கே தான் இறங்கும். சும்மா காமிக்காம இங்கிட்டு தான் நம்ம வந்து கீழே இறங்குற இடத்துல குளிக்கலைங்க, நம்ம வந்து மேலேயே குளிச்சோம். இப்போ கொண்டு வரேன். நீங்கள் வர்றீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடென்ட் தான் நிறைய நடக்குது. ஏற்கனவே தண்ணியில் ஒரு நாள் சீக்கிரமாக தண்ணி வந்தனால ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். 30 செகண்ட்ஸில் திடீர்னு வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். அதான் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மலாக மெதுவாக சேஃப்டி முக்கியமாக பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ கைஸ், நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பட்ஜெட்டுன்றதை உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு மொத்தமே செலவானது 130 ரூபா தான். அதாவது ட்ராவலிங்க்கு மட்டும் 130 ரூபா தான் செலவாகும்.
அதுக்கப்புறம் இதர செலவுகள் இந்த சாப்பாட்டுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 200 300 இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ட்ரெயினில் மதுரை டு போடிநாயக்கனூரும் சரி, போடிநாயக்கனூர் டு மதுரையும் சரி 25 ருபீஸ் தான் வந்தது. ஸோ டோட்டலாக ட்ரெயினுக்கு மட்டும் 50 ருபீஸு. அது போக மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் டோட்டலாக 130 ரூபா எங்களுக்கு செலவாயிருக்கு. ஸோ போடிமெட்டு vlog இனிதே நிறைவடைகிறது. டாட்டா பை பை சி யூ சைனிங் ஆஃப் அண்ட் ஹரிஷ். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். பை பை அண்ட் டேக் கேர். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.